पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சுதாகர விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். 4வது பாதம் கைவல்ய பாதம். கைவல்ய பாதத்தில் 12வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். 12வது சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லியிருக்கோம். எந்த ஒரு வஸ்துக்களும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகவே போகாது. மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். எது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கோ அது பார்த்தீங்கன்னா அபிவியக்தி அப்படின்னு பேர். எதெல்லாம் வெளிப்பட்டுச்சோ நாம ரூபமா வெளிப்பட்டதை தான் நம்ம என்ன பண்றோம், உற்பத்தின்னு சொல்றோம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல நமக்கு ப்ரெசன்ட்ல பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இந்த உலகத்தை பார்க்குறோமோ இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல வஸ்துக்களும் பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கு. இப்போ அப்போ வெளிப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம், ஒரு காலம் வெளிப்பட்டது, 2 காலத்தில் அது வெளிப்படாமல் இருந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலம் அதீதம்னு பேர். எதெல்லாம் இப்போ நமக்கு கண்ணில் தெரியாமல் போயிடுச்சு, என் தாத்தாலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் போயிடுச்சு. என் தாத்தா பாட்டி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டிருந்தாங்க, போயிட்டாங்க. அதாவது தான் ஓஷோ நல்லா சொல்லுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட புக்ஸ்லெல்லாம் ஆரம்பத்திலேயே எழுதி வைப்பார். என்னென்னா தோற்றம் மறைவுன்னு எழுதி வைப்பார். அவர் பார்த்தீங்கன்னா தோன்றினார், ஆமா மறைஞ்சு போச்சு. அப்போ விஜயம் இந்த பிரபஞ்சத்திற்கு விஜயம் செய்த நாள் அப்படின்னு எழுதுறது. அப்போ வாஸ்தவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அபிவியக்தின்றது பார்த்தீங்கன்னா உற்பத்தின்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த உலகத்துல எந்த ஒரு வஸ்துவும் உற்பத்தி ஆகிறதே இல்லை, வெளிப்படுதல் அபிவியக்தி அப்படிதான் நடக்குது. மாயையில பார்த்தீங்கன்னா இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் மாயையில பார்த்தீங்கன்னா பரிணாமத்தை அடையுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பஞ்சபூத்தங்களாக இருக்கிற வஸ்து ஒவ்வொரு வஸ்துக்களாக மரம் செடி கொடி இந்த தேகம் அப்படின்னு இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் வாஸ்தவத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா வஸ்துக்களும் வெளிப்பட்டிருக்கு ப்ரெசண்ட்டில். அப்போ முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அதீதம்னு ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குது. முன்னாடி அது எப்படி இருந்துச்சுன்னா அநாகதமாக இருந்துச்சு, வெளிப்படாமல் இருந்துச்சு. இப்போ இருக்கிற வஸ்துவெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடும், அதீதத்துக்கு போயிடும், பாஸ்ட்டுக்கு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். நம்ம என்ன இல்லாமல் போயிடும்னு சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லாமல் போகவே போகாது. அப்போ அதீத அநாகதம் ஸ்வரூபத்தோ அஸ்தியேவ. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கட்டும் அநாகதம். அதீதம்னா கடந்து போனது, அதுக்கப்புறம் அநாகதம்னா இனி வரக்கூடியது. இந்த ரெண்டும் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனாலும் கண்டிப்பா அது சொரூபத்தோ அஸ்தி, கண்டிப்பா அது சொரூபமா இருக்கிறது. சொரூபம்னு அர்த்தம் காரண ரூபத்துல இருக்கு. ஒரு விதைய பார்க்கிறோம், விதைய பார்க்கும்போது மரம் தெரியலையே அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இல்ல அந்த விதையில மரம் என்னவா இருக்கு, அநாகத மரமா மறைஞ்சிருக்கு, ஃபியூச்சர் மரமா மறைஞ்சிருக்கு. ஒரு மரம் பட்டு போச்சு, மரம் பார்த்தீங்கன்னா வெட்டி எரிஞ்சாச்சு, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இல்லை மரம் பார்த்தீங்கன்னா இது அதீத அவஸ்தை அடைஞ்சிருச்சு. அது இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா அந்த மரத்துலேருந்து நிறைய விதைகள் விழுந்திருக்கும்ல, அந்த விதை ரூபத்தில் அந்த மரம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய இடத்துல மரம் விளையும், நமக்கு தெரியவே தெரியாது. ஏதாவது ஒரு பட்சி பார்த்தீங்கன்னா ஏதோ பட்சியோ இல்லை மனுஷங்களோ ஒரு மாமரத்தில் இருக்கக்கூடிய மாம்பழத்தை சாப்பிட்டு
நம்ம நினைச்சோம் மாமரத்தை வெட்டிட்டாங்க ஜி, ஐயோ போச்சு மாமரம் போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மாமரம் எல்லாம் போகல. அதுல இருந்த மாம்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கொட்டையை கண்ட இடத்துல போட்டு வச்சிருப்போம். அந்த மாம்பழம் எங்கெங்கெல்லாம் போச்சுன்னு தெரியல. அப்ப மாமரம் போயிடுச்சு, நீங்க செத்து போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லாம போச்சு. ஆனா இல்லாம போகல, அது பீஜ ரூபத்துல வேற வேற இடத்துல எல்லாம் போய் முளைச்சிருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம போறதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அப்படியே அப்ளை பண்ணுங்க, வாசனையில அப்ளை பண்ணுங்க. அப்ப வாசனையில அப்ளை பண்ணீங்கன்னா ஆலம்பனம்னு சொல்றோமா, 4 விஷயத்துல ஆலம்பனம்னு ஒண்ணு வந்திருக்கு. ஆலம்பனம்னு அர்த்தம் விஷயம். விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் ஒரு வாசனை நமக்கு உண்டாச்சு. அப்ப ஏதாவது ஒரு வாசனை நமக்கு உண்டாச்சு அப்படின்னாலும் விஷயமும் வாசனையும் ரெண்டும் ஒண்ணா எடுத்துங்க. விஷயம் இல்லைன்னா வாசனை இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஷயம் எப்படி 3 அவஸ்தைகளை உடையதோ அதே மாதிரி வாசனைகளுக்கும் 3 அவஸ்தைகள் இருக்கு. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். நீங்க ஏதாவது இங்கிலீஷ் ஃபிலிம் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஸ்டார் வார்ஸ், ஏலியனை பத்தி நிறைய வருது இல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருது அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்ல ஏதாவது பாக்குறோம் அப்படின்னா அது எவனோ ஒருத்தனோட கல்பனையில தானே வந்திருக்கணும். இப்போ ஒரு ஹாரி பாட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஹாரி பாட்டர் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு கல்பனையில வந்திருக்கா அப்படின்னு. ஆனா நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன், யோசிச்சு பார்க்குறேன். ஹாரி பாட்டர்ல வந்ததெல்லாம் எனக்கு கூட வந்திருக்கு கனவுல. எனக்கும் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பையனா இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா, மனோராஜ்யம் நிறைய பண்ணுவேன். அப்ப மனோராஜ்யத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹாரி பாட்டரோட இருக்க அந்த பையன் மாதிரியே நிறைய காரியம் பண்ணியிருக்கேன். அந்த தொடப்பத்த எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தொடப்பத்த எடுத்து கீழ கால்ல வச்சுக்கிட்டு பறக்கிறது இருக்கு பார்த்தீங்களா? இது ஹாரி பாட்டர் எனக்கு இப்ப தான் தெரியும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 25 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனுபவத்துல இருந்திருக்கு. எனக்குள்ளார தோணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, யாராவது மனசுலக்குள்ளார ஏதாவது ஸ்மிருதி ரூபத்துல வருது அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான விஷயத்தோட வாசனை அவங்களோட சித்தத்துல இருந்திருக்கணும். சித்தத்துல ஒரு வாசனையா பதிவாகுது அப்படின்னா, அது ஒரு அனுபவமா முன்னாடி இருந்திருக்கணும். அப்ப ஒரு அனுபவம், ஒரு வஸ்துவோட அனுபவம், அந்த வஸ்துவோட அனுபவம் சித்தத்துல வாசனையா போகுது. அந்த வாசனை தான் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற காலங்கள்ல நம்ம புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி ரூபத்துல வெளிப்படுது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா வேத மந்திரங்கள் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிருஷ்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிருஷ்டி ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா படைத்தார். அப்ப பிரம்மா வந்து படைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கிரியேஷன் ஒண்ணு பண்ணல. பிரம்மாவோட கிரியேஷன் எல்லாமே தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்து அப்படின்னு வேத மந்திரம் சொல்லுது. தாத்தான்னு சொல்லக்கூடிய பிரம்மா அகல்பயத்து, அவர் படைத்தார். எப்படி படைத்தார் அப்படின்னா யதாபூர்வம், ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அதை தான் படைத்தார். அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், இங்க கம்ப்யூட்டர்லாம் இருக்கே, இப்ப புதுசா நானோ டெக்னாலஜிலாம் இவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கே, ஏஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இதாயிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வரப்போகுது. இன்னும் இந்த உலகத்துல எதெல்லாம் வருமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்திருக்கும், யாரோட புத்தியில இருந்து வந்திருக்கும். ஒருத்தர் யோசிக்கணும்ல, ஒரு சிந்தனை பண்ணணும்ல. அப்ப எங்க இருந்து சிந்தனை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய வாசனைய பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு ஸ்மிருதி உண்டாகும். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா என்னோட ஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா வருது. வாசனையில இருந்து ஸ்மிருதியாய், ஸ்மிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், புதுசா பேசல. அப்ப எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் மட்டும்தான், வாசனையா இருக்கிறது தான் வெளிப்படுகின்றது. அதே மாதிரி எல்லா வாசனையும் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாசனையும் போகாது. அப்ப வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இல்லாம பண்ணிடலாம். அப்ப வாசனைகளை பிரசன்ட்ல இல்லாம பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றோம். அப்ப வாசனைகள்லாம் எங்க போகும் திரும்ப அப்படின்னா எங்க இருந்து உண்டாச்சோ அங்கேயே போய் பீஜ ரூபமா சொரூபமா இருக்கும். அப்ப இந்த வாசனைகளோட சொரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 எடுக்கலாம். இதோட ஸ்டோர் ரூம் சித்தம். அந்த ஸ்டோர் ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, அவித்யா இருக்கு. அந்த அவித்யால போய் இந்த ஸ்டோர் ரூம்ல போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசனைகள் எல்லாம் வெளிப்படாத அவஸ்தையை அடைந்து விடும். எப்படி நம்ம தூக்கத்துல வாசனைகள் வெளிப்படாம இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அபியாசம் பண்றவனுக்கும் என்னாகும், இந்த வாசனைகள் எல்லாம் போய் ஸ்டோர் ரூம்ல வெளிப்படாத அவஸ்தைய, அபரிதிருஷ்டம் அவ்வியக்தம்ன்ற அவஸ்தையை போய் பிராப்தி பண்ணிடும். அப்போ வந்து ஒருத்தன் பரம்பிரசங்கியானத்துக்கு போகும்போது என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம்பிரசங்கியானத்தில் அந்த சித்தம் சொல்லக்கூடியது அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற சித்தத்தை டிஸ்கனெக்ட் தான் பண்றான் ஒழிய
அங்க இருக்கிற வாசனைகளை இல்லாமல் பண்ணுவதில்லை. அதை மனசுல புரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதீத அநாகதம் ஸ்வரூபத்தோ அஸ்தி, அதான் 12வது சூத்திரம் பார்த்திருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்வபேதாத் தர்மானாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் 3 காலபேதங்கள் இருக்கு. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னு 3 இருக்கு. அதீத, அநாகதம், வர்த்தமானம் அப்படின்னு 3 இருக்கு. வர்த்தமானம்ன்ற பிரசன்ட்ல மட்டும் வெளிப்படுது, மற்ற 2த்துலயும் வெளிப்படாம இருக்கு. நம்ம உடனே வெளிப்படலை, கண்ணுக்கு தெரியல அப்படின்னு இல்லைன்னு சொல்லலாமா? அப்படின்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்னவா இருக்கு அப்படின்னா அதீத அநாகதானாம் சொரூபத்தோ அஸ்தி, அது தன்னுடைய சொரூபமாய் இருக்கின்றது. அதனால்தான் நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சதேவ சோமிய இதமக்ராசித் ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு வந்து ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போது சொல்லுது, சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்தை நம்ம இப்ப பாக்குறோமே, இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது இப்ப உண்டானதா தெரியுது. சயின்டிஸ்ட்லாம் சொல்றான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இது உண்டாயிருக்கும், 400 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கணும். அது மாதிரிலாம் ஒவ்வொரு கணக்கு சொல்றாங்க. அப்ப நம்ம கேட்கிறோம், அப்ப உண்டாகிறதுக்கு முன்னாடி அது எங்க இருந்துச்சுப்பா அப்படின்னா, பிக் பேங் தியரி உண்டாகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகம் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரண அவஸ்தையில இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அது காரண அவஸ்தையில பீஜ ரூபமா இருந்துச்சு. மரம் எங்க இருந்துச்சு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி? அது பீஜ ரூபத்துல மரம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்துச்சு? ஈஸ்வரன் இடத்துல அவ்யாக்கிருத்தமா ரூபமா இருந்துச்சு. இப்ப இது பிரளயமாச்சு அப்படின்னா அந்த மொத்த ஜெகத்தும் எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னா இதோட காரணமா இருக்கிற அந்த அவ்யாக்கிருதத்துல போய் பீஜ ரூபமா போய் ஒடுங்கி விடும். இதான் சத்காரியவாதம்னு பேர். அப்ப 3 காலத்திலையும் வஸ்துக்கள் என்னவா இருக்கு? இருக்கவே செய்யும். வாசனைகள் 3 காலத்திலும் வஸ்து இருக்கிறதுனால வாசனைகளும் 3 காலத்திலும் இருக்கவே செய்யும். நடுவுல மட்டும் வெளிப்பட்டிருக்கு, மற்ற முன்னாடியும் பின்னாடியும் வெளிப்படாம இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 13வது சூத்திரம் இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்குது. விற்த்திக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு அவதாரிக்கா எழுதுறார். 13வது சூத்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கா. நனு ஸ்வரூபத்தோ அஸ்தி இத்யுக்தம். இந்த வாசனைகள் எல்லாம் வஸ்துக்கள் அல்லது வாசனைகள், வஸ்துக்களையும் வாசனைகளையும் ஒன்றும் பிரிக்காதீங்க. வெளியில இருந்தா வஸ்து, அது என் சித்தத்துல இருந்தா என்னது? வாசனை. மலைன்னு வெளியில பார்க்குறேன், அந்த மலையோட வாசனை, மலையை பார்த்தோன்னு அது என்ன ஆயிடுது? கேப்சர் பண்ணி ஒரு கேமரா மாதிரி கேப்சர் பண்ணி இந்த கண்ணு உள்ள கொண்டு போய் சித்தத்தில் பதிவாக்கி விடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் ஃபிலிம் ரோல், சித்தத்தில் இருக்கிறது ஃபிலிம் ரோல் தான் வாசனா. வெளியில் வஸ்து இருந்தால் தானே ஃபிலிம் ரோலில் கேப்சர் பண்ண முடியும். அப்போ வஸ்துவையும் வாசனையும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா ரெண்டும் வேற வேற இல்லை. ஒன்று உள்ளே இருக்குது, ஒன்று வெளியில் இருக்குது. ஒன்று ஃபிலிம் ரோலில் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வஸ்துவாக இருக்குது. இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? நனு ஸ்வரூபத்தோ அஸ்தி இத்யுக்தம். பூர்வபக்ஷியா கேட்குறான், நீங்க வாசனைகளையும் வஸ்துக்களையும் சொரூபத்தில் இருக்கு, அதீதத்திலையும் கடந்து போனதுலையும் எதிர்காலத்தில் இருக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வெளிப்படாமல் இருக்கும் போது அதுக்கு சொரூபமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது உக்தம் சொல்லப்பட்டது. கிந்து கிம் தத்து சொரூபம் இத்தியத்தராக. இந்த சொரூப்பம் சொல்றீங்களே சுவாமி, அந்த சொரூப்பம்னா என்ன? சொரூப்பம் சொல்றீங்களே, அது வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி சொரூபமா இருந்துச்சு, நஷ்டமாயி போனதுக்கு பிறகு நாசமான பிரளயமானதுக்கு பிறகு கூட வந்து அது சொரூபமாயிடுச்சு, நடுவுல மட்டும் வியக்தமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சொரூபம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திரம் ஆரம்பிக்குது. 13வது சூத்திரம். தே வியக்த சூக்ஷ்மாக குணாத்மானஹ, தே வியக்த சூக்ஷ்மா குணாத்மானஹ, தே வியக்த சூக்ஷ்மா குணாத்மானஹ. தே தேனா அவைகள், அவைகள்னா என்ன எடுக்கணும்? தர்மங்கள், தர்மங்கள்னா வாசனைகள், அந்த வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களும் கூட இந்த சூத்திரத்தில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வாசனைகள்னு சேர்த்துக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களும் நம்ம சித்தத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளும் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவை அப்படின்னா 3 காலம் இருக்கா? 3 காலம் என்னது? ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர். மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பானை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி மண்ணில் என்னவா இருந்துச்சு?
அப்படின்னா சக்தி ரூபமா இருந்துச்சு. அதே மண்ணுல இருந்து பானை வெளிப்பட்டுச்சு. அப்ப வெளிப்படும் போது அதுக்கு என்ன பேரு? பிரசன்ட்னு பேரு. திரும்ப பானை உடைஞ்சு திரும்ப மண்ணா போச்சு. இப்ப அந்த பானை எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப மண்ணிலேயே போய் சக்தி ரூபமா நிலை பெற்றது. அப்ப ஃபியூச்சர்லயும் அதே மாதிரி பாஸ்ட்லயும் சக்தி ரூபமா அது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரணத்தில் இருந்தது அப்படிதான் சொல்லணும். நடுவுல மட்டும் வெளிப்பட்டது. அப்போ அந்த வெளிப்படுற அவஸ்தைக்கு என்ன பேர் அப்படின்னா வியக்த அப்படின்னு பேர். தே வியக்த. வியக்தனா என்ன அர்த்தம்? அவைகள் பிரசன்ட் டென்ஸ்ல வியக்தமாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்லையும் ஃபியூச்சர்லையும் அவைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணில் பானை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி மண்ணில் பானை தெரியலன்றதுக்காக மண்ணில் பானை இல்லைன்னு இல்லை. அது எப்படி இருந்துச்சு? சூக்ஷ்மமா இருந்துச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது திரும்பவும் நாசமாயிடும், பானை உடஞ்சி போயிடும். இப்போ பானை தெரியலையே கண்ணில் அப்படின்னா இல்லை, பானை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சூக்ஷ்மத்தன்மையை அடைந்து விட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய வஸ்துவும் பாஸ்டில் போன வஸ்துவும் சூக்ஷ்மத்தன்மையை அடைந்து விட்டது. பிரசன்ட்ல மட்டும் வெளிப்பட்டதா வியக்தமாயிடுச்சு. அந்த சூக்ஷ்மத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேரு அப்படின்னா அவ்வியக்தம்னு பேரு. வெளிப்பட்டா வியக்தம், வெளிப்படலைன்னா அதுக்கு பேரு அவ்வியக்தம். அவ்வியக்தம்னா என்ன அர்த்தம்னா காரணம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 அவஸ்தைகள் இருக்கு. ஒன்று வெளிப்பட்ட அவஸ்தை வியக்தம், இன்னொன்று வெளிப்படாத அவஸ்தை அவ்வியக்தம். அதுதான் சூக்ஷ்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படாத அவஸ்தையில் அப்போ இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சூன்யவாதத்தை கண்டனம் பண்ணியாச்சு. சூன்யவாதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூன்யத்திலிருந்து எல்லாம் வந்துச்சு, திரும்ப என்ன ஆகும்? திரும்ப சூன்யமாவே ஆயிடும் அப்படின்னு சொல்லுது. நம்ம சொல்றோம் கண்ணுக்கு தெரியாம போச்சுன்னா சூன்யம் இல்லப்பா, அதுக்கு பேர் சூக்ஷ்மம் அவ்வியக்தம் அப்படின்னு பேரு. அதான் ஈஸ்வரன், மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரன் இருக்கார், காரணகர்த்தாவா இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை வந்து பாத்தீங்கன்னா சரி, அந்த சூக்ஷ்மமான அந்த வஸ்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த வஸ்துக்களோட ஃபார்ம் என்ன, சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டா குணாத்மானஹ. இந்த எல்லா வஸ்துக்களுக்கும் நம்ம பார்க்குற எல்லா வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள்ல இருந்து நம்ம சித்தத்துல உண்டான வாசனைகள், இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரிகுணாத்மகம். திரிகுணாத்மகம்னு என்ன அர்த்தம்? 3 குண வடிவானவைகள். அதனால்தான் வந்து குணாத்மானகன்னு சொல்லுது. குணாத்மானம்னு என்ன அர்த்தம்? 3 குணமான வடிவானவை. அப்போ எல்லா வஸ்துக்களும் என்னது சத்வரஜஸ்தமஸ் அப்படின்றது தான் இந்த மொத்த உலகமும். அதே மாதிரி என்னுடைய வாசனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சத்வரஜஸ்தமஸ் தான். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளசண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கனவு வருது. அது என்னது? சத்துவ குணத்தோட கனவு, வாசனை, சத்துவ வாசனை. நீங்கள் நல்லா கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய நல்ல பதிவுகள், நல்ல சத் சங்கம் இதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சொப்பனம் எப்படி வரும்? இதே மாதிரி தான் சொப்பனம் வரும். நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார தப்பாக பதிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, வாசனைகள் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது ரஜோகுண கனவாக வரும், தமோ குண கனவாக வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனைக்கு எதெல்லாம் ஸ்மிருதியில் வருதோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 குணங்களால் ஆனது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ வஸ்துக்களும் சர்வ வாசனைகளும் குண வடிவானவை சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றாரு, வியக்தா வர்த்தமான் அத்வானக. வியக்தானா எது வெளிப்பட்டு இருக்கோ, வியக்தமாயிருக்கோ, நாம ரூப குணங்களா எது வெளிப்பட்டிருக்கோ அவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தமான அத்வானக. வர்த்தமானம்னா பிரசன்ட் டென்ஸ் அப்படின்ற காலத்தை உடையவை. அத்வனம்னா காலம்னு பேரு. அப்ப பிரசன்ட் காலத்துல தான் என்ன ஆகுது? வஸ்துக்கள் எல்லாம் வெளியில தெரியுது. அதுக்கப்புறம் சூக்ஷ்மா, எது சூக்ஷ்மம் அப்படின்னு நம்ம சொல்றோமா? சூத்திரத்துல சூக்ஷ்மான்னு சொல்லியிருக்கு. சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம்? அதீத அநாகத அத்வானக. அத்வானக எது வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போனதோ, எது இன்னும் உற்பத்தி ஆகாம எதிர்காலத்தில் இருக்கோ, அந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மம்னு பேரு. அதுதான் நம்ம என்ன பண்றோம்? வெளிப்படாதவைகளா இருக்குன்னு பேரு. அப்போ அதுக்கு என்ன பேரு? வெளிப்படாதவைகள்னா அவ்வியக்தம் அப்படின்னு பேர்.
வெளிப்பட்டது வியக்தம், வெளிப்படாதது அவ்வியக்தம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் தே மகதாதையோ. சரி, இப்போ உங்க கண்ணுக்கு தெரியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாதது நிறைய வஸ்துக்கள் இந்த உலகத்துல இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிச்சு மகதாதையோ கடாதி விசேஷாந்தா, எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேல இருந்து முதல்ல அவ்வியக்தம், அவ்வியக்தத்துல இருந்து மகத்து, மகத்துல இருந்து அகங்காரம், அகங்காரத்துல இருந்து தன்மாத்திரைகள், பஞ்ச தன்மாத்திரைகள். மொத்தம் எத்தனை ஆச்சு? அவ்வியக்தத்தை விட்டுருங்க, மகத்து 1, அகங்காரம் 2, பஞ்ச தன்மாத்திரைகள் 5, 5 2 7. இது ஒரு தனி குரூப் 7. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து மனசு 1, அப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம் 11 பிளஸ் பஞ்சமகாபூத்தம் 5 சேர்த்தீங்கன்னா 16. இந்த 16ம் தனி. இது எல்லாம் எப்படி ஆச்சுன்னா மகதாதையோ தே மகதாதையோ. அந்த வஸ்துக்கள் எப்படிப்பட்டதுன்னா மகத்துல இருந்து ஆரம்பிச்சு, மகத்துன்னு என்னது? புத்தி தத்துவம். தூக்கத்துல இருந்து முதல்ல வேக்கப் ஆகும்போது எது வேக்கப் ஆகுதோ அந்த புத்தி தத்துவம். அந்த புத்தி தத்துவத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆதையோனா அதிலிருந்து ஆரம்பித்து கடாதி விசேஷாந்தா பஞ்சபூத்தங்கள் வரைக்கும் இருக்கிறது 23 தத்துவங்கள் வேக்கப் ஆயிடும். பஞ்சபூத்தங்கள், பஞ்சபூத்தங்களோட பரிணாமம் தான் இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற மரம், செடி, கொடி, நம்ம தேகம் எல்லாம் பஞ்சபூதாத்மகம். ஆச்சாரியர் சொல்றாரு கடாதி விசேஷாந்தா. கட்டம் பட்டம் மட்டம் அப்படின்னு எந்த வஸ்துக்கள் எல்லாம் பானை, பாயி, மரம், செடி, கொடி, மலை அப்படின்னு வீடு, இந்த சரீரம் அப்படின்னு எதையெல்லாம் நம்ம சொல்றோமோ இது எல்லாம் விசேஷம்னு பேரு. எங்கிருந்து? பஞ்சபூத்தங்களோட பரிணாமம். அப்ப மகத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த உலகத்துல இருக்கிற ஒரு வஸ்து கூட வந்து பாத்தீங்கன்னா வரைக்கும் என்னது அப்படின்னா குணாத்மானக, குணங்கள், 3 குணங்கள் வடிவானவை. திருஷ்யத்துக்கு லட்சணம் சொல்லும் போதே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிரகாச கிரியா ஸ்திதிசீலம் பூத்த இந்திரியாத்மகம் சொல்லியிருக்கோம். இந்த லோகத்துல இருக்கிற பஞ்சபூத்தங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களும் எல்லாம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்தக்கரணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா திருஷ்யம், 3 குண வடிவானவை. அதான் குணாத்மானக. எது குணாத்மானகனா? சத்துவ ரஜஸ்தமகா. சத்துவ ரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய சொரூப்பாகா, இந்த சத்துவ ரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களை சொரூப்பமாக உடையவை. சொரூப்பம், சொரூப்பம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதை எடுத்தா எது இருக்காதோ அதுதான் அதனுடைய சொரூப்பம். இப்ப இந்த கிளாத் இருக்கு, இந்த கிளாத்தோட சொரூப்பம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? எதை எடுத்தா இந்த கிளாத் இருக்காது? நூல். நூல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா கிளாத் இருக்குமா? கிளாத் இருக்காது. அப்புறம் பஞ்சை எடுத்துட்டோம் அப்படின்னா நூல் இருக்குமா? நூல் இருக்காது. அப்ப இந்த கிளாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எது சொரூப்பம்னா முதல் சொரூப்பம் நூல், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சொரூப்பம் எது அப்படின்னா பஞ்சு. பஞ்சை எடுத்துட்டீங்கன்னா இந்த கிளாத்துன்னு ஒண்ணு நிக்காது. அப்ப இந்த கிளாத்தோட சொரூப்பம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சு. இதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் எடுத்துங்க. அக்னி, அக்னியோட சொரூப்பம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னியில இருக்கிற உஷ்ணத்தை எடுத்துட்டீங்கன்னா அக்னின்னு ஒண்ணு இருக்காது. சூரியன், சூரியன்ல இருக்கக்கூடிய பிரகாசத்தை எடுத்துட்டீங்கன்னா சூரியன் இருக்க மாட்டான். மிளகாயில இருக்கக்கூடிய காரத்தை எடுத்துட்டீங்கன்னா அது மிளகாய் இல்ல. சர்க்கரையில இருக்க இனிப்பு எடுத்துட்டீங்கன்னா அது சர்க்கரை இல்ல. அப்போ சொரூப்பம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எது எடுத்தா அது இருக்காதோ அதுதான் அதனுடைய சொரூப்பம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் மகத்திலிருந்து ஆரம்பிச்சு வெளியில இருக்கக்கூடிய நம்ம ஒரு வஸ்து பார்த்தாலும் இவைகள் எல்லாத்தோட சொரூப்பம் எது அப்படின்னா 3 குணங்கள். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ஒரு மந்திரம் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கல, முக்கியமான மந்திரம். மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். மாயையை பிரகிருதி என்று அறிந்து கொள்வீர்களாக. அந்த மாயையை உடையவனை மாயாவி, மகேஸ்வரன் என்று அறிந்து கொள்வீர்களாக. அடுத்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுது. தஸ்ய அவயவ பூதஸ்ய. இந்த மாயாவோட அவயவம் இருக்குல்ல, எது அவயவம்? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்கள் தான் மாயையோட அவயவம். தஸ்ய அவயவ பூதஸ்ய வியாப்தம் சர்வமிதம் ஜகத்து. இந்த மொத்த ஜகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டிருக்கு. இந்த கிளாத்துல எதனால வியாபிக்கப்பட்டிருக்கு? இந்த கிளாத்து பஞ்சுனால. வெளில தெரியுமா? வெளில தெரியாது.
ஆனா பஞ்சினால தான் இந்த மொத்த கிளாத்தும் ஒவ்வொரு எம்எம்லயும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு இருக்கு. பஞ்சு இல்லாத இடம், இந்த கிளாத்துல பஞ்சு இல்லாத இடம் ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த மொத்த கிளாத்தும் எதனால வியாபிக்கப்பட்டிருக்கு? பஞ்சினால வியாபிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா மகத்து நம்ம புத்தி தத்துவத்துல இருந்து வெளியில இருக்கிற ஒவ்வொரு எம்எம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட 3 குணங்களால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அதுதான் இங்கேயும் ஆச்சரிய சொல்லிட்டாரு. இந்த மொத்த ஜெகத்தை என்னது? சத்துவ ரஜஸ் தமஸ்வரூபாக. இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களை சொரூபமாக உடையவை. அது மட்டும் இல்ல, தத்து பிரகிருதிகத்துவாத் இத்தியர்த்தக. பிரகிருதினா என்ன அர்த்தம்? காரணம். காரணம் காரியத்தை வியாபித்திருக்கும். 23 தத்துவங்களை எது வியாபிச்சிருக்கு அப்படின்னா எங்க இருந்து உண்டாச்சு? இந்த 23 தத்துவங்களும் மகத்துல இருந்து வெளியில இருக்கிற எல்லாமே எதுல இருந்து உண்டாச்சு? அவ்யக்தம்ன்ற பிரகிருதியிலிருந்து. அப்ப பிரகிருதி காரணம், இந்த பிரகிருதியிலிருந்து உண்டான 23 தத்துவங்களும் காரியம். பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா காரணம், பஞ்சிலிருந்து உண்டானது தான் இந்த கிளாத்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா காரியமானது காரணத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கும். காரணம் பஞ்சு, அந்த பஞ்சால் இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி காரணம் பிரகிருதி, அந்த பிரகிருதியினால் இந்த மொத்த ஜெகத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கு. நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ கேட்கிறனோ எல்லாம் திரிகுணாத்மகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் கொள்ள வேண்டும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், மொத்தம் வெளிப்பட்டதா இருக்கட்டும் வெளிப்படாததா இருக்கட்டும் எல்லாம் பிரகிருதி தான். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது வந்து ஆத்மா கண்ணியமா இருக்கிற சர்வமும் வெளிப்பட்டா வர்த்தமானம்னு பேரு, பிரசன்ட். வெளிப்படலைன்னா அதுக்கு பேரு சூக்ஷ்மம். அது வந்து எங்க இருக்கும்? அந்த காரண தத்துவத்துல சூக்ஷ்ம அவஸ்தையில இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 14வது சூத்திரத்தை சொல்றார். அதுக்கு ஒரு அவதாரிக்கா இருக்கு, விருத்திக்காரர் சொல்றார். நனு மகதாதீனாம் குணத்ரய பரிணாமத்வேன பிரத்யேகம் ஏகத்துவம் ந ஸ்யாத் இதி ஆசங்கிய ஆக. ஒரு அருமையான கேள்வி வந்து கேட்கிறார். இந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து 3 குணங்களால் ஆனவை அப்படின்னு நீங்க சொன்னீங்க போன சூத்திரத்துல. மகதாதீனாம் குணத்திரய பரிணாமத்வேன. இந்த மொத்த ஜெகத்து எதோட பரிணாமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வரஜஸ் தமஸ் அப்படின்ற 3 குணங்களோட பரிணாமம். மொத்த ஜெகத்தும் பரிணாமம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பிரத்யேகம் ஏகத்துவம் ந ஸ்யாத். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வஸ்துக்களா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வஸ்துவும் 3 பிரியணுமே. எப்படி பரிணாமம் வந்து ஏக்கமா இருக்கும்? 3 குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒன்னா இருக்கும்? மகத்து 3 மகத்து இருக்கணும், 3 அகங்காரம் இருக்கணும், எல்லாம் 3 இருக்கணுமே. பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒன்னா இருக்க முடியும்? ஒரே பரிணாமம் எப்படி நடக்கும்? 3 பரிணாமம் நடக்கணுமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார். இத்தி ஆசங்கிய. இதை கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இதை பதில் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இது என்ன சொல்ல வருதுன்னு. ஃபுல்லா பாருங்க, பாஷ்யத்தையும் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பரிணாமைக்கத்வாத் வஸ்து தத்துவம், பரிணாமைக்கத்வாத் வஸ்து தத்துவம், பரிணாமைக்கத்வாத் வஸ்து தத்துவம். வஸ்து தத்துவம் அப்படின்னா தத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் யதார்த்தம் அப்படின்னு பேர். இந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்க பரிணாமம், பரிணாம ஏக்கத்துவாத். பரிணாமம்னா இந்த அவ்வியக்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களை உடைய மாயா என்ன பண்ணுதுன்னா பரிணாமத்தை அடையுது. எப்படி பரிணாமத்தை அடையுதுன்னா 3 குணங்களும் சேர்ந்து பரிணாமத்தை அடையுது. சத்துவகுணத்தோட பரிணாமம் தனியாவோ, ரஜோகுணத்தோட பரிணாமம் தனியாவோ, தமோ குணத்தோட பரிணாமம் தனியாவோ இருக்காது. சுவாமி நீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா 3 பிரிச்சு தானே கீதையில சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா பிரதான தன்மையை வச்சுக்கிட்டு தான் சொல்லுவோம் முடிய வாஸ்தவத்துல எந்த பரிணாமம் நடந்தாலும் அதுல 3 குணங்களோட பரிணாமம் தான். இந்த உலகத்துல எத்தனை வஸ்துக்கள் விதவிதமா பார்த்தாலும் அவைகள் எல்லாம் 3 குணங்களோட பரிணாமம் தான்.
3 குணங்களை விட்டுட்டு ஒவ்வொரு தனித்தனியான குணங்களோட பரிணாமம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? பெர்சன்டேஜ் மட்டும்தான் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு 90% வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் இருந்துச்சுன்னா 5% தமோ குணமும் ரஜோ குணமும் இருக்கும். அதுக்கப்புறம் 60, 80 எல்லா இடத்துலையும் நீங்க ஒரு குணத்தை விட்டுட்டு இன்னொரு குணம் இருக்காது. 3 குணங்களும் சேர்ந்து தான் இருக்கும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பரிணாமம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்து, ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அதையும் நானோவா என்னெல்லாம் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அந்த நானோ பார்ட்டிகல்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபியூச்சரில் என்னெல்லாம் கண்டுபிடிப்பாங்களோ ரிசர்ச் பண்ணி, அந்த எல்லாத்துலேயும் எவ்வளோ மைன்யூட்டாக நீங்கள் போனீங்கனாலும் அந்த ஒவ்வொன்றுத்துலையும் என்ன இருக்கும்? 3 குணங்கள் இருக்கும். அப்போ இண்டிவிஜுவலாக இது சத்துவ குணம் மட்டும் இருக்கிறது 100% சத்துவ குணம், 100% தமோ குணம், 100% ரஜோ குணம் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எம்மும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 குணத்தோட ஒரே பரிணாமம் தான். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா பிரதானத்தன்மை மாறும். ஒன்றுத்தில் சத்துவகுணம் பிரதானமாக இருக்கும், ஒன்றுத்தில் ரஜோகுணம் பிரதானமாக இருக்கும், ஒன்றுத்தில் தமோ குணம் பிரதானமாக இருக்கும். ஆனால் 3 குணங்களும் சேர்ந்துதான் பரிணாமத்தை அடையும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் யதார்த்தமாக வாஸ்தவத்தில் 3 குணங்களுடைய ஒரே பரிணாமம் தான். 3 குணங்களுடைய ஒரே பரிணாமம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற சகல வஸ்துக்களும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக விற்த்திக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவபரமேந்திர ஒரு விற்பி பண்ணுறார். திருஷ்யதேஹி பகூனாம் ஏக்கா பரிணாமகா. ஆச்சாரியர் சொல்கிறார், இதெல்லாம் நம்ம லோக்கத்திலே பார்க்கறது தாங்க. நம்ம இந்த லோக்கத்தில் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் அப்படின்னா திருஷ்யத்தே, இந்த உலகத்தில் பார்க்கப்படுவதாக இருக்கிறது. என்ன பார்க்குறீங்க? பகூனாம் ஏக்கக பரிணாமக, அநேக வஸ்துக்கள் சேர்ந்து ஒன்றா பரிணமிக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்க்குறோம். அப்படியா? நிறைய வஸ்துக்கள் சேர்ந்து ஒரே பரிணாமத்தை அடையுமா? ஆமாம், டெய்லி பார்க்குறோம். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். அப்போ நான் ஆச்சாரியர் சொல்கிறாரு, யதா எந்த விதமாக எனில் தைல வர்த்தி வன்னினாம் ஏக்கக பிரதீப பரிணாமக. முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்கிறார். தைல அப்படின்னு என்ன அர்த்தம்? எண்ணெய். ஒரு விளக்கு எண்ணெய் நம்ம போடுறோம் இல்லை, விளக்கில் இருக்கிற எண்ணெய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தினா திரி, வர்த்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்னி, அக்னி. 3 தத்துவம். இந்த தைலன்றது எண்ணெய், அது வந்து ஜல தத்துவம். வர்த்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவி தத்துவம். இந்த 2 சேர்ந்து எரியிற அக்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னி தத்துவம். தீபம் வந்து அக்னி தத்துவம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்தால் தீபம் எரியுமா? எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா தீபம் அணைஞ்சு போயிடும். திரி வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்து போச்சு, எண்ணெய் இருக்குது, திரி தீர்ந்து போச்சுனாலும் அக்னி இல்லாமல் போயிடும். என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஜல தத்துவமும் பிருத்தி தத்துவமும் சேர்ந்து அக்னி தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது அப்போ பரிணாமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீபம்ன்ற பரிணாமம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அதான் சொல்கிறாரு, பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா தைல வர்த்தி வன்னீனாம் ஏக்கக பிரதீப பரிணாமக. அப்போ நம்ம பிரதீபம் அப்படின்னு எந்த தீபத்தை சொல்கிறோமோ அந்த தீபம் ஒரே பரிணாமம், அதில் 3 தத்துவங்கள் இருக்கிறது. 3 தத்துவம் சேர்ந்துதான் பிரகாசிக்குது அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறாரு, நச்ச தர்ஹி மிருத்து சுவர்ண க்ஷீரானாம் ஏக்கக பரிணாமகா சியாதிதி வாச்சியம். இப்போ கேள்வி கேட்குறோம், அப்போ எல்லாத்தையும் 3 சேர்ந்தால் எல்லாம் பரிணாமிக்குமா சுவாமி அப்படின்னா அது மாதிரிலாம் இல்லைங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மிருத்துனா மண்ணுக்கு அப்புறம் வந்து சுவர்ணம்னா தங்கம், அதுக்கப்புறம் க்ஷீர அப்படின்னா பால், மண், தங்கம், பால், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வைங்க, ஏதாவது பரிணமிக்குமா? எங்க எண்ணெயை வர்த்திய போட்டு அக்னியை ஏற்றுனீங்க, தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிரதீபம்ன்றது ஒரு பரிணாமம் சொன்னீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 ஐட்டத்தை சேருங்க பார்க்கலாம். மண் எடுத்துங்க, தங்கத்தை எடுத்துங்க,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன, அந்த பால் எடுத்துங்க. இந்த மூணுத்தையும் ஒண்ணா கூட்டி வைங்க. ஏதாவது பரிணமிக்குதான்னு பார்க்கலாம். என்ன பரிணமிக்கும்? இல்ல இல்ல. அக்னின்றது ஒரு எக்ஸாம்பிள். 3 சேர்ந்தா ஒரு பரிணாமத்தை அடையும்னு வச்சுங்களேன். 3 ஐட்டம் சேர்ந்தா ஒரு பரிணாமத்தை அடையுது. அதே மாதிரி 3 ஐட்டம் நான் சேர்க்கிறேன். மண்ணு, தங்கம், அதுக்கப்புறம் பால். இங்க என்ன சேர்த்தீங்க? எண்ணெய், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரி, அதுக்கப்புறம் அக்னி. இந்த 3த்தையும் சேர்த்தீங்க. அப்போ வந்து இதே மாதிரி இந்த 3த்தை சேர்த்தா வந்து ஏதாவது பரிணாமம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏக்கக பரிணாமக சியாதிதி நச்சவாச்சியம். அது மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டினா, தேஷாம் அங்க அங்கிபாவ அபாவாத். ரொம்ப முக்கியமானது இருக்கு. என்னன்னா, ஒரு தீபம் எரியுதுன்னு வச்சுங்களேன். இந்த தீபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபம் அங்கின்னு பேர். தீபத்துக்கு என்ன பேரு? அங்கத்தை உடையது அங்கி. அந்த அங்கிக்கு வந்து அங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கள். எண்ணெய், திரி, அக்னி தத்துவம். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கள். அங்கி எது அப்படின்னா பிரதீபம். நம்ம சொல்ற தீபம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கி. அப்ப அங்கி அங்க பாவம் உடையவைகள் மட்டும்தான் பரிணாமத்தை அடையும். அங்கி அங்க பாவம் இல்லை என்றால் பரிணாமத்தை அடையாது. அப்ப என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆச்சாரியர் சொல்றாரு அடையாது. ஏன் அப்படின்னா அங்கி அங்க பாவம் அவைகளில் இல்லை. அதே மாதிரி குணானாம் தூ அங்க அங்கி பாவேன தத்து பரிணாமசிய ஏகத்வாத் வஸ்துனோ மகதாதேகே தத்துவம் ஏகத்துவம் யுஜ்யத்தை இத்தியர்த்தா. அதே மாதிரி தான். அப்ப குணங்கள்ல எப்படிப்பட்டது அப்படின்னா, குணங்கள் எப்படிப்பட்டது தெரியுங்களா? குணங்கள் எல்லாமே அங்க அங்கிபாவம் உடையவை. அங்கி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி, மூல பிரகிருதி அங்கி. அந்த அங்கியில வந்து அங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களும் அங்கங்கள். எப்படி தீபம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கி, தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய், வர்த்தி, அதுக்கப்புறம் அக்னி 3ம் அங்கங்களா இருந்துகிட்டு ஒரு பிரதீபமா பரிணமிக்குதோ, அதே மாதிரி சத்துவ ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்கள் அங்கங்கள். இந்த 3 குணங்களும் சேர்ந்து இந்த மொத்த ஜெகத்தும் மாயாமயமா ஆகுது, பரிணமிக்குது. மொத்த ஜெகத்து எதோட பரிணாமம்? பிரகிருதியோட பரிணாமம். மொத்த ஜெகத்தும் 3 குணங்களாலான பரிணாமம். அப்ப பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு இல்லை. 3 குணங்கள்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு, எண்ணெய் இல்ல தீர்ந்து போச்சுன்னா அணைஞ்சு போயிடும்ல அக்னி. இல்ல ஒரு பரிணாமம் நடக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா குக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைப்படுது? அக்னி தேவைப்படுது, எல்லாம் தேவைப்படுது. அக்னி இல்லாம போச்சு அப்படின்னா சமையல் பண்ண முடியுமா? அக்னி தத்துவம் இல்லை அப்படின்னா சமையல் பண்ண முடியாது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமையல் அப்படின்றது அங்கி. சமையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அக்னி மட்டும் வச்சுக்கிட்டும் பண்ண முடியுமா? ஜலம் வேணும், அரிசி வேணும். அரிசி, பருப்பு, ஜலம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அக்னியும் சேர்த்தீங்க அப்படின்னா பக்குவப்பட்டு ஒரு சாதமா பரிணமிக்குது. அப்ப சாதம்ன்ற பரிணாமம் நடக்கணும், சாப்பாடுன்ற பரிணாமம் நடக்கணும் அப்படின்னா அதுல அநேக அங்கங்கள் தேவைப்படுது. எது காரணம்? ஆமா, ஆக்ஷன் தான். எல்லாத்தையும் அங்கம் எடுத்துங்க. எல்லாத்தையும் அங்கம்னு எடுத்துங்க. அங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிணாமம் நடக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி போடாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா மண், கல், மரத்தெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணால் சாப்பாடு கிடைக்குமா? மண் எப்படி பக்குவமாகும்? மரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் வேக வச்சா பக்குவமாகுமா? அது சாப்பாடு ஆகுமா? ஆகாது. அப்போ என்ன அர்த்தம்? சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, காய்கறி தான் அங்கம் ஒழிய, அரிசி, பருப்பு, காய்கறி, தண்ணி, அதுக்கப்புறம் அக்னி இதெல்லாம் அங்கமாகும். ஆனால் சாப்பாட்டுன்ற பரிணாமத்துக்கு வந்து மரம், கல், இரும்பெல்லாம் அங்கமா ஆகாது. அப்போ நம்ம எது வந்து பார்த்தீங்கன்னா அங்க அங்கி பாவத்தை உடையவைகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அங்க அங்கி பாவத்தை உடையவைகள் தான் ஒரு பரிணாமத்தை அடையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு இருக்கு. இந்த வீடு வந்து பரிணமிக்குது. வீடுன்னு ஒரு பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு. வீடுன்ற பரிணாமத்தை அடைஞ்சதுக்கு எதெல்லாம் அங்கம்? சிமெண்ட்டு, கல், இரும்பு, மரம் எல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஐட்டம் போட்டிருக்கோம். எல்லா ஐட்டமும் போட்டோன்னே ஒரு வீடுன்னு கிடைக்குது.
தனித்தனியாவா தெரியுது? கல்லு மண்ணாவா தெரியுது? கல்லு மண்ணா தெரியல. நமக்கு என்ன தெரியுது? வீடு, பங்களா அப்படின்னு தெரியுது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்களையும் பார்த்தோம். இந்த சரீரம் என்னது? அங்கி. சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அங்கங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கை, காலு, மூக்கு, வாயின்னு எல்லாம் சேர்ந்து ஃபிட் ஆகி ஒரு மனுஷன் அப்படின்னு ஒரு பரிணாமத்தை அடைஞ்சிருக்கும். சரி, இந்த தேகம்ன்ற பரிணாமம் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்ந்துருக்கு? சரி, வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் சாப்பிட்டா வருமா? இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் புரோட்டீன் மட்டும் சாப்பிட்டா வருமா? இல்ல வெறும் ஜலம் மட்டும் சாப்பிட்டா வருமா? அப்படின்னா இல்ல, எல்லாம் வேணும் உங்களுக்கு. எல்லா ஃபுட்டோட எல்லாம் சேர்ந்து ஒன்னாகி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகமா பரிணமிச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பரிணமிக்கணும் அப்படின்னா அதுல வந்து அங்கங்கள் எல்லாம் சரியான அங்கங்கள் இருந்தாதான் அது அங்கியா பரிணமிக்கும். அப்ப 3 ஐட்டம் சேர்ந்தாதான் பிரதீபம். அப்ப அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் யாரோட பரிணாமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையோட பரிணாமம், பிரகிருதியோட பரிணாமம். இந்த பிரகிருதியோட பரிணாமத்துல எத்தனை அங்கங்கள் இருக்கு? 3 அங்கங்கள் இருக்கு. சத்துவ, ரஜஸ், தமஸ். அப்ப இந்த உலகத்துல எதெல்லாம் பரிணமிச்சிருக்கோ கண்ணுக்கு தெரியுமா? குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 குணங்களுடைய பரிணாமம் தான் ஒரு சின்ன மண்ணில இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களும் 3 குணங்களோட பரிணாமம். 3 குணங்களும் ஒன்னு சேர்ந்து தான் இது எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா என்ன இருக்கும்? ஒன்னுத்துல சத்துவகுண பிரதானம், ஒன்னுத்துல ரஜோகுண பிரதானம், ஒன்னுத்துல தமோ குண பிரதானம் அப்படின்னு 3தோட வேரியேஷன்ல என்ன ஆயிருக்கு? இந்த மொத்த ஜெகத்தும் உண்டாயிருக்கு. அப்ப பரிணாமம் நான் என்ன எடுத்துக்கணும்? பரிணாமம் ஒண்ணுதான் பரிணாமம். அது என்னது? குணப்பரிணாமம். 3 குணங்களோட ஒரே பரிணாமம் தான் நடந்திருக்கு. அப்போ ஆனா வந்து பாத்தீங்கன்னா லோக்கத்துல வஸ்துக்கள் அநேக வஸ்துக்களா அந்த 3 குணங்கள் தான் பரிணமிக்க. அப்ப மனசுல எடுத்துக்கணும், எந்தெந்த வஸ்துவை நீங்க தொட்டாலும் அதுல என்ன இருக்கணும்? 3 குணங்களோட இருக்கும். அப்ப இந்த நம்ம மனசுல வச்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த வஸ்துவை பார்த்தாலும் அந்த வஸ்து 3 குணங்களுடைய பரிணாமம். தனித்தனி குணங்கள் இல்ல, 3 குணங்கள் ஒன்று சேர்ந்து தான் இங்க இருக்கிற ஒரு ஆட்டம் கூட வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகும். 3 குணங்களை விட்டுட்டு உற்பத்தி ஆகவே ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார்? தேஷாம் அங்க அங்கிபாவ அபாவாத் குணானாம் து குணங்களோ எனில் அங்க அங்கிபாவேன. குணங்கள்ல வந்து அங்க அங்கிபாவம் இருக்கு. அங்கி வந்து பிரகிருதி, மூல பிரகிருதி. அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள். அப்படி அங்க அங்கி பாவம் இருக்கிறதுனால தத்து பரிணாமஸ்ய ஏகத்துவாத். அதனால அதோட பரிணாமம் எப்படி இருக்கும்? அங்கங்கள் 3ம் சேர்ந்து ஒரு பரிணாமத்தை அடையும். ஏக்ககா பரிணாமகா. அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் என்னது? ஒரே ஒன்னுத்தோட பரிணாமம், மாயையோட பரிணாமம். மொத்த ஜெகத்தும் மாயாமயம், பிரகிருதிமயம் தான். அங்கங்கள் 3 குணங்கள், அங்கங்கள் அங்கி மாயா. அப்ப பரிணாமம் ஒரே பரிணாமம் தான். இந்த மொத்த ஜெகத்தும் மாயாமயம், இந்த மொத்த ஜெகத்தும் மாயாமயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மகதாதேகே தத்துவம் ஏகத்துவம் யுஜ்யத்தை இத்தியர்த்தா. அப்ப மகத்துல இருந்து ஆரம்பிச்சு 23 தத்துவத்தை எடுத்துங்க. ஒவ்வொரு தத்துவத்திலையும் ஒரே பரிணாமம் தான். 3 குணங்கள் சேர்ந்து தான் பரிணமிச்சிருக்கு. வஸ்துக்கள் எத்தனை வஸ்துக்கள் வேணா எடுத்துங்க, கோடிக்கணக்கான வஸ்துக்கள்லையும் பரிணாமம் எத்தனை? ஒரே ஒரு பரிணாமம். என்ன பரிணாமம்? 3 குணங்களோட பரிணாமம். அப்போ ஒரு வஸ்துல கூட வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு ஒரு குணத்தை பார்க்க முடியாது. 3 குணம் சேர்ந்து தான் இருக்கும். கூட்டாட்சி 3 குணங்களும் சேர்ந்து தான் இருக்கும் என்று அர்த்தமாகின்றது. அப்ப மனசுக்குள்ள வந்துடணும். நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஜெகத்தும் என்னது? 3 குணங்களோட பரிணாமம் அப்படின்னு வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 15வது சூத்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கை எழுதுறார். திரிபீர் குணமயர் பாவ ஏபி சர்வமிதம் ஜெகத். அதேதான் 3 குணங்களால் இதுதான் கரெக்டானது. ஏபி திரிபீர் குணமயர் பாவைஹி ஏபிர் சர்வமிதம் ஜெகத்து. என்னது அடுத்தது? டக்குன்னு மறந்து போச்சு. மோகிதம் நாபிஜானாதி மாம் அஜம் அவ்யயம். மாம் அஜம் அவ்யயம். என்னை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியறதே இல்லை. இந்த மொத்த உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்களாலான மாயினால மயங்கி போய் கிடக்குது. மொத்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி போயிருக்கு. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது எல்லாம் மாயாமயம்.
அதுக்கு கீழே இருக்கிற சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறதே இல்லை, ஆத்மாவை பார்க்கறதே இல்லை, அஜம் அவ்வியமா இருக்கிற தத்துவத்தை பார்க்கறதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா 15வது சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்றார். விற்த்திக்காரர் வந்து அவதாரிக்கா ஒன்று எழுதுறார். நனு க்ஷணிக்க விஜான ஆத்மக சித்த அதிரிக்தம் வஸ்து நாஸ்தி ஏவ இது வதந்தம் பௌத்தம் பிரத்யாக. பௌத்த மதத்தை கண்டனம் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த சூத்திரம் 15வது சூத்திரம் எழுதப்படுது. என்ன சூத்திரம்னா க்ஷணிக்க விஜானாத்மக, க்ஷணிக்க விஜானவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்த மதத்துல என்ன வாதம் இருக்கு? சூன்யவாதம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணிக்க விஜானவாதம் இருக்கு. அது இல்லாமல் 2 பேர் இருக்காங்க, சௌத்ராந்திகன் மாத்தியமிக்கன் அப்படின்னு 2 யோகாச்சாரர் அப்படின்னு வரிசையாக 4 பேர் இருக்காங்க மொத்தம். அந்த 4 பேர்த்துல ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணிக்க விஜானவாதி அப்படின்னு பேர். அந்த க்ஷணிக்க விஜானவாதியோட என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சித்த அதிரிக்தம் வஸ்து நாஸ்தி. சித்தம்ன்ற விஜானத்துக்கு அந்நியமா, விஜானம்னு என்ன அர்த்தம்? அறிவு, புத்தி விருத்திக்கு பேரு விஜானம்னு பேர், சித்த விருத்திக்கு பேரு விஜானம்னு பேர். அந்த சித்த விருத்திக்கு அந்நியமா வஸ்துக்கள் வெளியில இல்லவே இல்லை, வஸ்து நாஸ்தி, வஸ்துக்கள் வெளியில இல்லவே இல்லை. இது வதந்தம், இந்த விதமா சொல்லக்கூடிய பௌத்தனை குறித்து இந்த சூத்திரமானது கண்டனம் பண்றதுக்காக ஆரம்பிக்குது. புரிஞ்சுங்க? பௌத்த மதத்தில் இருக்கிறவன் என்ன சொல்றான்? நம்மளுடைய வேதாந்தத்துல மத்தியம் அதிகாரின்னு பேரு. வேதாந்தத்துல மத்தியம் அதிகாரி தான் பௌத்த மதத்துல விஞ்ஞானவாதி அப்படின்னு சொல்றது. ஆனா நம்ம வந்து அது இல்லப்பா, முழுமை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதையே முழுமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனை கண்டனம் பண்றோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மானச உல்லாசம் படிக்க போறோம். மானச உல்லாசம் படிக்கும் போது நமக்கு நல்ல டீட்டெயிலாக நான் இதை பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு நல்ல அருமையான கிரந்தம் இருக்குது, அதனால் அதை பார்ப்போம். இப்போ வந்து மனசில் மட்டும் புரிஞ்சுங்க. எப்படி வந்து எக்ஸாம்பிள் என்னது? வியாச பாஷ்யத்தில் படிக்கும் போது வியாசர் சொல்லியிருந்தார், எப்படின்னா சொப்பனத்தில் நம்ம ஒரு வஸ்துவை பார்க்குறோம். சொப்பனத்தில் வஸ்துவை பார்க்குறோம் அப்படின்னா வெளியில் அந்த வஸ்து இருந்துச்சா? நான் ஒரு கப்பலை பார்த்தேன் சொப்பனத்தில். ஆனால் நான் படுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் என்னோட ரூமில் படுத்திருக்கேன். ரூமில் படுத்திருக்கிற என்ன நான் வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் ஒரு பெரிய கப்பல் பார்த்தேன். பெரிய கப்பல், ஐயோ எவ்வளோ பெரிய கப்பல் அது! அப்போ அந்த கப்பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கு அப்படி நான் பார்த்தேன். நான் உள்ளேயே அப்படிலாம் இல்லை. சொப்பனத்தில் பார்த்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இல்லவே இல்லை. அப்போ எங்கே இருந்துச்சுன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? மாண்டூக்கிய காரிக்கா சொல்லுது இன்னும் ரொம்ப அருமையாக. ஒரு நாடி இருக்கு, அந்த நாடிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கிற நாடி, அப்புறம் சொப்பனத்தில் இருக்கிற நாடி, ஹிதா நாடி புரீதத்து நாடின்னு 2 நாடிகள் இருக்கு. அந்த ஹிதநாம நாடி அப்படின்ற ஒரு நாடியில் இந்த கழுத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காதுலேருந்து இங்கே ஒரு நாடி போகுது நமக்கு. இந்த காதுலேருந்து இங்கே தலையிலேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு நாடி கழுத்து வழியாக இப்படி போகும். இப்படி போகும்போது அந்த நாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிரில் ஒரு முடியை வந்து பார்த்தீங்கன்னா 1000 செப்பரேட் பண்ணோன்னா எவ்வளோ தின்னா இருக்குமோ அவ்வளோ நாடி அது. அந்த ஒரு நாடிக்குள்ளார நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு யானையை பார்க்குறோம், ஒரு பெரிய மாளிகையை பார்க்குறோம், ஒரு மலையை பார்க்குறோம். இது மாதிரி பெரிய பெரிய வஸ்துக்கள்லாம் சொப்பனத்தில் நம்ம பார்க்குறோம். கேள்வி கேட்டால் தெரியுது, அந்த ஒரு நாடிக்குள்ளார இத்தனை யானை பெரிய பெரிய பங்களாலாம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த விருத்திகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? யானையா பெரிய மாளிகையா மலையா பரிணமிச்சிருக்கு. அப்ப சித்தவிருத்திகளுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல வஸ்துக்களே இல்லை, ஆனா நம்ம வஸ்துக்களை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இப்ப ஜாகிரதத்திலையும் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? வெளியில உலகம் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். வாஸ்தவத்துல வெளியில உலகம் இல்லவே இல்லை. உலகம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சித்தவிருத்திகளா தான் இப்பவும் இருக்கு. அப்ப வெளியில உலகம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை அப்படின்னு பௌத்த விஞ்ஞானவாதி என்ன பண்றான்? அவன் சொல்றான். இதை நம்ம ஒன்றும் ஸ்வீகாரம் பண்றோம், வேதாந்திகளா இருக்கிறவங்க ஸ்வீகாரம் பண்றோம். ஆனா ஒரே ஒரு எரர் என்ன பண்ணிட்டான்னா பௌத்தவாதி, எண்ணங்கள் எப்படி தோன்றி மறையுதா இல்லை இருக்கா? அப்படியே சாலிடா இருக்கா? தோன்றி மறையுது இல்லை. அப்ப அவன் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா தாட்டும் வந்து க்ஷணிக்கம். அப்ப இந்த உலகம் எல்லாம் என்னன்னா க்ஷணிக்கம். ஒரு க்ஷணம் தோன்றி ஒரு க்ஷணம் மறையக்கூடியவைகள் தான் இந்த மொத்த உலகமும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் நிலையில்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டான்.
சரி ஆத்மாவை பத்தி சொல்லுப்பா அப்படின்னா, ஆத்மாவும் க்ஷணிக்கம்ட்டான். ஆத்மாவும் விற்த்திக்கு அந்நியமா, விஞ்ஞானத்துக்கு அந்நியமா ஆத்மாவும் இல்லை. அப்ப ஆத்மாவும் க்ஷணம் நேரம் தோன்றி க்ஷண நேரம் மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு கண்டினியூஸா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா பாத்தீங்க அப்படின்னா தோன்றி 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 க்ஷண நேரத்துல மறைஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஆத்மாவும் இந்த உலகமும் அப்படின்னு ஒரு எரர் பண்ணிட்டான். நம்ம வேதாந்திகள் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு இது பண்ணிட்டோம். இல்லப்பா, விற்த்திகள் க்ஷணிக்கம் தான், இந்த உலகமும் பாத்தீங்கன்னா க்ஷணிக்கம் தான். ஆனா இதை எல்லாத்தையும் அறியக்கூடிய ஒரு பேஸ் ஒன்று பாத்தீங்கன்னா நித்தியமா ஸ்தாயி தத்துவமா இருக்கு, நிலையான தத்துவமா, அது நித்தியமான தத்துவம். எப்படி ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் இருக்கு ஆதாரமா, ஸ்கிரீன்ல வர காட்சிகள் எல்லாம் தோன்றி தோன்றி மறையிறது. அதுல இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் தோற்றமாத்திரம் வந்து போயிட்டு இருக்கு, கரெக்டு. ஆனா பாத்தீங்கன்னா இது எல்லாம் தோன்றுவதற்கு ஒரு பேஸ் ஆதாரமா இருக்குல்ல. அதே மாதிரி ஆத்மானு ஒண்ணு பாத்தீங்கன்னா நிலையானதா இருக்கு. ஆத்மாக்கு அந்நியமா உண்டாகிற இந்த சித்தவருத்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா க்ஷணிக்கம் அப்படின்னு நம்ம வேதாந்தி என்ன பண்ணிட்டான், அந்த ஆத்மாவை நித்தியம்னு வச்சுக்கிட்டு விற்த்திகள் க்ஷணிக்கம்ன்றதை நம்ம சொல்றோம். நம்ம உலகத்தை நம்ம வேதாந்திகள் எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன், சுத்த ஆத்மான்னு ஒன்று நிலையா இருக்கு, பேஸ் ஸ்கிரீன் மாதிரி. அந்த ஸ்கிரீனுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சித்தவருத்திகள் உண்டாகுது, தோன்றி தோன்றி மறைகிற சித்தவருத்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில உலகம் இருக்கு, அந்த உலகம். மூணுத்தையும் ஒத்துக்கிறோம் வேதாந்திகள். ஆனா என்ன ஒத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில தெரிகிற இந்த உலகமும் இந்த சித்தவருத்திகளும் மாயாமயம், வாஸ்தவம் இல்லை. ஆனா இருக்கு, எது வரைக்கும் இருக்கு, அனுபூதி பர்யந்தம் பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னா வெறும் தோற்றமாத்திரமா இருக்கு. அதே பாத்தீங்கன்னா வாஸ்தவம் யதார்த்தம் எதுனா ஆத்மா மட்டும்தான் பாரமார்த்திக சத்தியம். இந்த சித்தவருத்திகளும் வெளியில இருக்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம், வெளியில இருக்கிற உலகம் வியாபகாரிக சத்தியம், இந்த சித்தவருத்தி பாத்தீங்கன்னா பிராதிபாசிக சத்தியம், இந்த நான் அப்படின்ற ஆத்ம தத்துவம் பாரமார்த்திக சத்தியம்னு மூணா பிரிக்கிறோம். இதே சாங்கியனும் யோகியும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாரமார்த்திகம்ன்றத ஆத்மான்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பாரமார்த்திகமா இருக்கிற ஆத்மாவும் சத்தியம் கூட பாத்தீங்கன்னா இந்த சித்தவருத்திகளும் வெளியில இருக்கிற வஸ்துக்களும் சத்தியம் அப்படின்னு இது பண்ற. நம்ம என்ன பண்றோம் வேதாந்திகள், வெறும் தோற்றமாத்திரம் மாயாமயம் சொல்றோம். இவங்க பிரகிருதி மயம் சொல்றாங்க. பிரகிருதி நித்தியம்னு ஒரு பிலாசபிய இந்த சாங்கியர்களும் யோகிகளும் பண்ணிட்டாங்க. அப்ப வெளியில உலகம் சாங்கியர்களுக்கும் யோகிகளுக்கும் சத்தியம். அதே மாதிரி சித்தவருத்திகள் அதுவும் சத்தியம், ஆத்மா அதுவும் சத்தியம். வெளியில இருக்கிற விற்த்திக வஸ்துக்களையும் சித்தவருத்திகளையும் ஒன்னாக்கிடுங்க. பிரகிருதி, பிரகிருதியோட பரிணாமம் தான் சித்தவருத்திகள், பிரகிருதியோட பரிணாமம் தான் வெளியில இருக்கிற வஸ்துக்கள். ஆயிடுச்சா? அப்புறம் இதுக்கு அந்நியமா திரஷ்டானுக்கு சொல்லக்கூடிய ஆத்மா இருக்கும். அப்போ இந்த மூணு மதத்தையும் மனசுல வச்சுக்கணும் உங்களுக்கு. இப்ப என்ன பண்றோம், விஞ்ஞானவாதி பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதிய இந்த யோகி பாத்தீங்கன்னா கண்டனம் பண்றான். எப்படி கண்டனம் பண்றான், வஸ்து சாம்யே சித்த பேதாத், வஸ்து சாம்யே சித்த பேதாத் தயோர் விபக்தः பந்தாः, தயோர் விபக்தः பந்தாः, வஸ்து சாம்யே சித்த பேதாத் தயோர் விபக்தः பந்தாः. வஸ்து சாம்யே, வஸ்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமமா இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் சமமா இருக்கு. யோகி சொல்றான் வெளியில இருக்கிற வஸ்து பிரகிருதியோட பரிணாமம், பிரகிருதியோட பரிணாமமா இருக்கிறதுனால சத்தியம், பிரகிருதி சத்தியம். அதனால நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம், எல்லாத்துக்கும் அது சமமா இருக்கு. வஸ்து சாமிய, சாமியனா வஸ்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமமாக இருக்கின்ற நிலையில் பாவக்காய் பாவக்காவா இருக்கு, மாம்பழம் மாம்பழமா இருக்கு, மலை மலையா இருக்கு, வீடு வீடா இருக்கு, கடல் கடலா இருக்கு, வானம் வானமா இருக்கு. யாரும் மாத்தி சொல்லல. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வஸ்து பாத்தீங்கன்னா சமமாவே இருந்தாலும்
வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் வேதாந்தி என்ன சொல்றான்? ஈஸ்வரனோட சிருஷ்டின்னு சொல்றோம். நம்ம சொல்றோம் ஈஸ்வரனோட சிருஷ்டி. இவன் என்ன சொல்றான்? யாரு? யோகியும் சாங்கியன் என்ன சொல்றான்? பிரகிருதியோட பரிணாமம் அப்படின்றான். அடிச்சா இதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான்? விஞ்ஞானவாதி வெளியில வஸ்துவே இல்லை, நீ எந்த வெளியில வஸ்துன்னு வெளியிலலாம் சொல்றியோ அதெல்லாம் வாஸ்தவத்துல அந்த கர்ண விருத்தி ரூபமா விஞ்ஞானமா தான் இருக்குன்றான். ஆனா யோகி சொல்றான், இல்ல இல்லப்பா, வெளியில வஸ்து இருக்கு, எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கு. இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா சித்தபேதாத்து. சித்தபேதம்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய சித்தம் இருக்குல்ல, நம்ம சித்தம் எப்படிப்பட்டது? சில சமயம் ரஜோகுண பிரதானம், சில சமயம் சத்துவகுண பிரதானம், சில சமயம் தமோ குண பிரதானமா இருக்கு. நம்ம எல்லாத்தோட சித்தமும் பாத்தீங்கன்னா 3 குணங்களால் பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கீதால பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம், குணத்திரய விபாக யோகம், இதெல்லாம் பகவத்கீதையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பிறக்கும் போதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கா. சத்துவ குண பிரதானமா பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள் பார்த்தீங்கன்னா ரஜோகுண பிரதானமா க்ஷத்திரியர்கள், தமோ குண பிரதானமா பார்த்தீங்கன்னா வைஷ்யர்கள். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா குணத்தோட பரிணாமத்தில் இருக்காங்க. சித்தம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணப்பிரதானமா இருக்கு. அப்ப சித்த பேதத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல எத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி சித்தம். குணத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, உள்ளுக்குள்ள வாசனை. பிராமண ஃபேமிலியிலேயே பிறந்தாலும் 4 பேருக்கு எப்படி இருக்கு? 4 வாசனை இருக்கு, 4 வாசனை இருக்கு. என் கூட ஒருத்தர் தஞ்சாவூர் பிராமணர் ஒருத்தர் இருந்தார், நல்ல ஜோசியர். நான் சின்ன வயசுல சொல்றேன். அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா என்கிட்ட புலம்ப. அவங்க அப்பா ஸ்கூல் மாஸ்டர், ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர். ரொம்ப பவித்திரமான பெர்சன். ரொம்ப பவித்திரம்னா அவ்வளோ நான் பார்க்கவே இல்லை அது மாதிரிலாம் ஒரு பெர்சன்லாம். ரொம்ப நியமம், நல்ல பெர்சன். மன குணம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட குணம். ஒரு 2 பசங்க தான், ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனை பார்த்தீங்க அப்படின்னா அஜாமிலன் மாதிரி அப்படியே ஆப்போசிட். நீங்க சத்தியம் பண்ணாலும் இவன் பார்த்தீங்கன்னா இந்த அப்பாவுக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லவே முடியாது. உருவத்திலிருந்து ஆரம்பிச்சு குணத்திலிருந்து எல்லாம் ஏலியன் மாதிரி தான் இருப்பார். எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படா அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பொண்ணு. அவ்வளோ பொண்ணுனா குணம்னா அவ்வளோ குணவதி. அது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட புலம்பி தள்ளி அழுதுட்டு போவோம், அண்ணன் இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே அப்படின்னு. அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தப்பா பண்ணுவான். அப்பாவும் அந்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ. எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தபேதா. அது பிராமணனாவே பிறந்திருந்தாலும் அண்ணன் தம்பி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காங்களானா இல்லை. ஒவ்வொருத்தரோட சித்தமும் ஒரு ஃபேமிலிக்குள்ளாரையே இவ்வளோ பேதம் இருக்கு அப்படின்னா, ஒரு அப்பா அம்மாட்ட பிறந்தவங்களுக்கே இவ்வளோ பேதங்கள் இருக்கு அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கும்? அப்போ வரும்போது ஒவ்வொரு மனிதர்களும் அவங்கவுங்க பூர்வ ஜென்ம வாசனைகளை எடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட சிந்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா குரு சிஷ்யனா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் முண்டே முண்டே மதிர் பின்னா. ஒவ்வொரு தலைக்குள்ளார இருக்கிற புத்தியும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா வேற 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 வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஆமா, பிண்டே பிண்டே கதிர் பின்னா. பிண்டே பிண்டனா ஒவ்வொரு பிண்டமும் பார்த்தீங்க அப்படின்னா இறந்த பிறகு எங்க போகும் தெரியாது. அப்பா ஒரு லோக்கத்துக்கு போவார், அம்மா ஒரு லோக்கத்துக்கு போவோம், நம்ம ஒரு லோக்கத்துக்கு போவோம். என்னென்ன போறோம்னு தெரியாது யாருக்கும். ஒவ்வொருத்தரும் 10 பேர் வீட்டில் இருந்தாலும் 10 பேரும் 10 கத்தியில போவோம். துண்டே துண்டே ருச்சிரு பின்னா. இந்த நாக்கு, ஒவ்வொரு நாக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுவை இருக்கு. அதே மாதிரி தான் இந்த லோக்கத்தில் இருக்கிற சித்த பேதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சித்தம் எல்லாம் வெரைட்டி, குணங்களுடைய சம்ஸ்காரங்களுடைய தன்மையால் விதவிதமா இருக்கு. அதனால் தயோர் விபக்தக பந்தா, இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆகின்றது. சித்த பேதத்தை தனியா பிரிச்சுக்குங்க, வஸ்து பேதத்தை தனியா பிரிச்சுங்க. வஸ்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கு, ஆனா சித்தம் ஒவ்வொரு பெர்சனுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கின்றது. அஸ்தித்வம்னா என்ன? கண்டிப்பா இந்த ரெண்டும் இருக்கு. நீ சொல்ற மாதிரி வெறும் சித்த விருத்தியே வஸ்துக்கள், வெளியில உலகமே இல்லைன்னு நீ சொல்றியே, அப்படிலாம் இல்லை. வெளியில உலகம் இருக்கு,
அது மாயையோட இது பிரகிருதியோட பரிணாமம். சத்தியமா உலகம் இருக்கு, எல்லாத்துக்கும் சமமா இருக்கு. ஆனா அதை பார்க்கிற மனிதர்களுடைய புத்தி மட்டும் விதவிதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து விற்த்திக்காரர் வந்து பாத்தீங்கன்னா விற்பி பண்ற தயோர் விஜானாத்மக சித்த வஸ்துனோர் விபக்தக பந்தா பின்னோ மார்கக. தயோர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த விஜானாத்மக சித்த, அவன் சொன்னானே யாரு விஞ்ஞானவாதியா இருக்கிற பௌத்த மதத்தில் இருக்கிறவன் சொன்னான், சித்தமே வஸ்துக்கள், சித்தத்துக்கு அந்நியமா வஸ்துக்கள் இல்லைன்னு அவன் சொன்னானே, அந்த விஞ்ஞானவாதியோட சித்தமும் விஞ்ஞானாத்மக சித்தமும் வஸ்துனோ வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களும் இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா விபக்தக பந்தானா வேறு வேறானவை, ரெண்டும் ஒண்ணு இல்லை. சித்தவிருத்தியே வஸ்துக்கள் என்பது இல்லை. சித்தவிருத்திக்கு அந்நியமா பேதமா பின்னமா வஸ்துக்கள் அப்படின்னு ஒண்ணு வெளியில இருக்கவே செய்கின்றது. இந்த ரெண்டுத்தோட போக்கும் வேற வேற தான். வெளியில இருக்கிற வஸ்துக்கள் வேற, அதை அறியக்கூடிய சித்தவிருத்தி வேற. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பந்தானா பின்னோ மார்கக, ரெண்டும் வேறு வேறு மார்க்கத்தை பாதையை உடையவை. வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் சமம், ஆனா அதை அறியக்கூடிய சித்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கு. எப்படி குத்தக எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு. குத்தகனா எந்த காரணத்தினால எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஒரு அருமையான எக்ஸாம்பிள், நம்ம அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் தான். நான் சொல்றதெல்லாம் எக்ஸாம்பிள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா புதுசால நான் சொல்றதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இருக்கிறது. ஸ்திரியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா சாங்கியத்திலயும் இந்த இது இருக்குல்ல, இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல ஸ்திரியோட எக்ஸாம்பிள். இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரமேந்திரர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். வஸ்துதக ஸ்திரீ பிண்டாதேகே சாம்யே அபி. நான் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து ஒரு ஸ்திரியை பார்க்குறேன், நல்ல லட்சணமா ரொம்ப சௌந்தரியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்திரீ வராங்க. ஸ்திரீயோட பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா, பிண்டம்னா பாடி, ஸ்திரீ பிண்டாதேகே, ஸ்திரியை மட்டும் சொல்லல, இந்த உலகத்துல இருக்கிற எதை வேணா எடுத்துங்க. காய்கறி எடுத்துங்க, பாவக்காய், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காய்கறி பிடிக்கும் பிடிக்காம இருக்கும். ஒரு காய்கறியா எடுத்துங்க, ஒரு மரமா இருக்கட்டும், ஏதோ ஒரு வஸ்து எடுத்துங்க. ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஸ்திரீ பிண்டாதேன்னு வச்சுட்டார். ஸ்திரீயோட சரீரம் முதலியவைகள்ல சாமியே அப்பி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது நான் பார்த்தாலும் ஸ்திரீ தான், வேற யார் பார்த்தாலும் அது ஸ்திரீ தான், பெண்ணு தான். பாவக்காவை யார் பார்த்தாலும் பாவக்காய் தான், பலாப்பழத்தை யார் பார்த்தாலும் பலாப்பழம் தான், மலையை யார் பார்த்தாலும் மலை தான். இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே வஸ்து தான். ஆனா சமமாவே ஸ்திரீயோட சரீரம் இருந்தாலும் கூட சித்தானாம் பேதாத், ஆனா அதை அறியக்கூடிய பார்க்கக்கூடிய சித்தம் இருக்கு பாருங்க, மனசு, அது பேதம் பேதமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா எந்த விதமாக ஏகஸ்யாம் நாரியாம், ஒரு பெண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணோட நாரியாம் ஒரு பெண்ணிடத்துல பத்யுகு சுகவிஜானம், அந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட கணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகுது? மனைவி வந்து பாத்தீங்கன்னா சுக வஸ்துவா தெரியறா, ரொம்ப சுகமா. ஐயோ என் மனைவி மாதிரி ஒருத்தி உண்டா, என் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மாவுக்கு ஈக்குவல் அப்படின்னு ரொம்ப, என் மனைவி இல்லைன்னா நான் இல்லவே இல்லை, என்னோட ஜீவனமே போச்சு அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகம் தரக்கூடியவளா ஒரு விஞ்ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு உண்டாகுது. மனைவியை பார்த்தா சந்தோஷம் வருது. சபத்னியாக துக்க விஞ்ஞானம். அதே நேரத்தில் அந்த 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 கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பத்தினி இருக்கா, செகண்ட் ஒய்ஃப். அந்த செகண்ட் ஒய்ஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சபத்னியாக அப்படின்னா கூட இருக்க ரெண்டாவது ஒய்ஃபுக்கு மூணாவது ஒய்ஃபுக்கு சக்கலத்தி அப்படின்னு எழுதுவாங்க. என்னங்கன்னா என்ன தமிழில் சொல்கிறது? சக்காலத்தியா சக்காலத்தியா எது சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சக்கலத்தின்னு தான் சொல்லுவீங்களா? அப்போ அந்த சக்கலத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது மனைவி மூணாவது மனைவி. அவருக்கு என்ன இருக்குன்னா அந்த முதல் மனைவியை பார்த்தாவே எரியும் அப்படின்னு. அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஸ்திரியை முதல் மனைவியை பார்த்து புருஷனுக்கு சந்தோஷம் உண்டாகுது, சுகக்கியாதி சுக விஞ்ஞானம் உண்டாகுது. இவனோட ரெண்டாவது மனைவியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் மனைவியை பார்த்தோன்னு அந்த ரெண்டாவது மனைவிக்கு எப்படி இருக்கு? சக்கலத்திக்கு அவளை பார்த்தாவே இவளுக்கு துக்கமாகுது. ஐயோ இவ வந்துட்டாவ,
என் புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கா அவ எப்போ போவாலும் அப்பதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடிவு காலம் அப்படின்னு இவ என்ன நினைச்சிட்டு இருப்பா. அவளை பார்க்கும் போதெல்லாம் மனசு துக்கத்தை அடையிறதா இருக்கு. அதான் சொல்றது சபத்னியாக துக்க விஜானம். இது ரெண்டாவது. மூணாவது காமுகசிய தத அலாபாத் மோகே. ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மனைவியை இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறான். ஐயோ எனக்கு கிடைக்காம போயிட்டாளே இவ அப்படின்னு. ஐயோ எவனோ ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானே எனக்கு கிடைக்கலையே இவ அப்படின்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை அடையாததுனால இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, மோகே. இவனுக்கு ஒரு மோகத்தில் இருக்கு. மோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாத விஞ்ஞானம். மனசு பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடையுது. உள்ளுக்குள்ளார வெக்கையாகிறான், துக்கி ஆகிறான். அந்த பெண்ணை பார்க்கும் போதெல்லாம் ஒரு துக்கம் உண்டாகுது இவனுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபத்தினிக்கு சக்கலத்துக்கு குரோதம், இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தினால துக்கம், அதே அந்த புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகம். ஆனா இந்த மூணுத்துக்கும் விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஸ்திரீ தான். அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கு, நிஷ்காமசிய உபேட்சிக்க விஞ்ஞானம். எவன் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு பாருங்க அப்படின்னு பார்த்து 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 ஒருத்தன் குணாதீத்தனா இருக்கான்னு வச்சுங்க. ஒரு ஞானி புருஷன் நல்ல தத்துவ சிந்தனத்தில் இருக்கிறவன், எல்லாம் திருஷ்யம். யானை போனாலும் ஒன்று தான், நாய் போனாலும் ஒன்று தான், மனுஷன் போனாலும் ஒன்று தான், எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு ஒருத்தன் உதாசீன பாவத்தில் உட்கார்ந்துருக்கான்னு வச்சுங்க. நிஷ்காமனா இருக்கான். அந்த நிஷ்காமமா இருக்கிறவனுக்கு அந்த ஸ்திரீ எவ்வளோ சௌந்தரியமா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், இதுவும் ஆடு மாடு மாதிரி தான், இதுவும் ஒரு பார்க்கப்படும் பொருள் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், உதாசீன பாவத்தில் உபேட்சிக்கனா இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஞானம் உண்டாது அப்படின்னா உபேட்சிக்க விஞ்ஞானம் பவதி. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, எந்த ஒரு விச்சலித்தமும் சித்தத்தில் உண்டாகிறது எல்லாத்தையும் திருஷ்யம்னு பார்க்குறான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உண்டாகுது. அப்போ 4 பேர்த்துக்கு 4 விதமா ஒரே ஸ்திரீ இத்தனை விதமான ஞானத்தை உண்டு பண்றார். அதனால சர்வேஷாம், இந்த உலகத்துல இருக்கிற அந்த பொண்ணை பார்க்கிற எல்லாரும் இந்த 4 பேருமே என்ன பார்க்கறாங்க, யா துவயா திரஷ்டா சா மயாபி திரஷ்டா. எந்த ஸ்திரீய துயா திருஷ்டா எந்த ஸ்திரீ உன்னால் பார்க்கப்பட்டாலோ அதே ஸ்திரீதான் என் மயாபி திரஷ்டா என்னாலும் பார்க்கப்பட்டாள். புருஷன் எந்த பொண்டாட்டியை பார்த்தானோ அவளையே தான் சக்கலத்தையும் பார்க்கிறா, அவளையே தான் ஒரு காமுக்கனும் பார்க்கிறான், அவளையே தான் வந்து ஒரு உபேட்சா பண்ணக்கூடிய உதாசீன பாவத்தில் இருக்கிற சன்னியாசியும் பார்க்கறான். அப்ப வந்து ஒரே ஸ்திரியை பார்க்கறான். இது அபாதித விஷய பிரத்யபிஜானாத். எல்லாத்துட்டையும் ஒரே சிந்தனை இருக்கு. என்ன சிந்தனை, நீங்க என்ன பாக்குறீங்க, நான் அந்த பொண்ணை பார்த்தேன், நீங்க என்ன பார்த்தீங்க, நானும் அந்த பொண்ணை தான் பார்த்தேன், நீங்க என்ன பார்த்தீங்க, நானும் அந்த பொண்ணை தான் பார்த்தேன் அப்படின்னு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நான் அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு 4 பேரும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அபாதித்த அப்படின்னு அர்த்தம். யாருனாலையும் மறுக்கல. பொண்ணு வெளியில இல்லையே இல்லையே அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லலை. 4 பேர் பார்த்தாங்க, 4 பேருக்கும் பொண்ணு வெளியில தான் இருக்கு. யாராலையும் அதை மறுக்க முடியறது இல்லை, பாதித்தம் ஆகிறது இல்லை. அவங்களோட அறிவு வந்து நான் பொண்ணையே பார்க்கலையே, இந்த உலகமே நான் பார்க்கலையே அப்படின்னு யாராவது சொன்னாங்களா நம்மள்கிட்ட? இது வரைக்கும் யாராவது நம்மள்கிட்ட அது மாதிரி சொல்லியிருக்காங்க, உலகமே இல்லைன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்கள் அனுபவத்தில் பிறந்ததுலேருந்து பார்க்குறீங்கல்ல, என்னைக்காவது உங்கள்கிட்ட வந்து நான் இந்த உலகத்தையே பார்க்கவில்லை, இந்த உலகம் வெளியில இல்லை அப்படின்னு எவனாவது சொன்னானா உங்கள்கிட்ட? யாருமே சொல்லலைல்ல. எல்லாருக்கும் இந்த உலகம் வந்து காமனாக தானே இருக்கு. அப்ப 4 பேர் ஒரு ஸ்திரியை பார்த்தாங்க. 4 பேருக்கும் பெண் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில மறுக்கப்படாதவளா, வெளியில பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆளா இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட தொடர் சிந்தனையை, பிரத்யபிஜான்றதுக்கு அர்த்தம் தொடர் சிந்தனை. நான் பார்த்த பெண்ணு தான் நீங்க பார்த்தீங்க, நீங்க பார்த்த பெண்ணை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனா அந்த பெண் பார்க்கப்பட்டவளா இருக்கா. ஏக்கம் தான், ஏக்கம் வஸ்து. வஸ்து வந்து ஒண்ணுதான், 4 பேர் பார்த்த வஸ்துவும் அந்த ஒரே பெண்ணு தான். ஆனா வஸ்து அநேகம் விஞ்ஞானமிதி தயோர் பேதக. ஆனா 4 பேரும் அந்த பொண்ணை பார்த்த விதம் வேற வேற. பொண்ணு ஒண்ணுதான், ஆனா பொண்ணை பத்தின அபிப்பிராயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 4 விதம். இந்த 4 விதமா நம்ம பாக்குறதுக்கு என்ன பேருனா ஜீவ சிருஷ்டின்னு பேர். இதுக்கு என்ன பேரு, ஜீவ. வஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கு,
ஆனால் அவங்கவுங்களோட பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. இதான் நான் சொன்னல, பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. அவங்கவுங்கள்ட்ட என்னென்ன வாசனைகள் இருக்கோ, ராகத்வேஷம் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு வஸ்துவை பார்க்கிறார்கள். உதாசீனா இருக்கவன் உதாசீனப்படுத்திட்டு போயிடுறான், அவனுக்கு எந்த ஒரு ஞானமும் உண்டாகிறதே இல்லை. அதே சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் உண்டாகிறவனுக்கு, சத்துவகுணம் இருக்கிறவன் ஒரு பெண்ணை பார்த்தா அம்பாள் மாதிரி தெரியுது. ஒருத்தன் ரஜோகுணம் இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமம் உண்டாகுது. தமோகுணம் உண்டாகிறவனுக்கு அந்த கழுத்துல காதில் இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போய் எங்கேயா போய் வித்துடலாமா அப்படின்னு தோணுது. அப்போ உதாசீனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதே இல்லை, அவன் பாட்டுக்கு யார் போனாலும் வந்தாலும் கண்டுக்காம இருக்கான். அப்ப 4 விதமான மனிதர்களுக்கும் 4 விதமான திருஷ்டியானது இருக்கு. வஸ்து ஒண்ணுதான். அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா தயோர் பேதக. அப்ப விஞ்ஞானத்துல சொல்லுங்கம்மா. அதேதான் அதேதான் ஆமா அதேதான். நல்ல முந்தின ஜென்மத்தில் நல்லா வேதாந்தம் படிச்சிருப்பாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாட்டில் நிறைய பாட்டில் எல்லாமே இன்னைக்கு காலையில் கூட ஒரு பாட்டு நல்லா நாதபிரம்ம சொல்லிட்டு இருந்தார். இந்த படைத்ததெல்லாம் படைத்தான் அப்படின்னு, யாருக்காக படைத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது சொல்லிட்டு இருந்தார் சுவாமி. அப்படியே இப்போ பாடத்தில் போயிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே வருது சுவாமி அது அப்படின்னு. அவருக்கு நல்லா படிச்சிருப்பார். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முந்தின சம்ஸ்காரம். அவரோட பாட்டில் ஃபுல்லாக, கண்ணதாசனோட பாட்டில் ஃபுல்லாக வேதாந்தமும் இதுவும் நல்லா இருக்கு. அப்போ இங்கே வந்துருங்க. அப்போ விஞ்ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேத்துக்கு 4 விதமான விஞ்ஞானம் உண்டாகுது. ஆனால் வஸ்து வெளியில ஒண்ணுதான். அதோ ஆகையினால் ந விஞ்ஞானாத்மகம் சர்வம் வஸ்து. அதனால ஒரு தெளிவுக்கு வந்துருங்க. வெறும் விஞ்ஞானம் மட்டுமே வஸ்துன்னு பௌத்தவாதி சொல்றான். வெளியில வஸ்துக்கள் இல்லை, வெறும் சித்தவிருத்தியே தான் விஞ்ஞானமும் அப்படின்னு அவன் சொல்றான், வஸ்துக்களும் சொல்றான். அப்படி இல்லை. அதோ ஆகையினால் ந விஞ்ஞானாத்மகம் சர்வம் வஸ்து. வெறும் விஞ்ஞானாத்மகமா, விஞ்ஞான வடிவா, புத்தி விருத்தியோட வடிவா மட்டும் உலகம் இல்லை. உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் தனி, அது ஈஸ்வர சிருஷ்டி. எனக்கு இருக்க புத்தி என்னுடைய சம்ஸ்காரங்களை வச்சுக்கிட்டு, வாசனைகளை வச்சுக்கிட்டு ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னுடைய ப்ரொஜெக்ஷன் என்னது? அபிப்பிராயம்னு பேர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வஸ்துவை பத்தின அபிப்பிராயம் அவங்கவுங்க வாசனைக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துக்கு அந்நியமா வஸ்துக்கள் கண்டிப்பா வெளியில இருக்கவே செய்கிறது. கிந்து தஸ்மாத் பின்னம் குணத்திரய பரிணாமயதி திக். ஆகையினால் ஒரு முடிவுக்கு வந்துருங்க. வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களுடைய பரிணாமம். 3 குணங்களுடைய பரிணாமம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதியோட பரிணாமம் தான். நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம். இந்த உலகம் சத்தியமா வெளியில இருக்கு. அதை அறியக்கூடிய சித்தம் அதுக்கு வேறா இருக்கு. ஆனா எத்தனை மனிதர்கள் இருக்கோமோ அத்தனை சித்தம் இருக்கு, அத்தனை அபிப்பிராயம் இருக்கு. அபிப்பிராயம் என்ன அநேகமா இருக்கலாம், ஆனா வஸ்து வந்து எல்லாத்துக்கும் ஒரே வஸ்து தான். பாவக்கா தான், மிளகா தான், மலை தான், ஸ்திரீ தான், புருஷன் தான். எல்லாத்துக்கும் வஸ்து ஒன்று தான். நான் அதை பற்றின ஒப்பீனியன் நிறைய இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யோகியானவன் சித்தாந்தத்தை இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 16வது சூத்திரம் நாளைக்கு பார்க்கலாம். அதனால தான் நம்ம சொல்கிறோம் முண்டே மதிர்பின்னா. ஒவ்வொரு தலைக்குள்ளாரையும் ஒவ்வொரு பின்னமா, யாருக்கும் ஒரே அபிப்பிராயம் இல்லை. எனக்கும் நாதபிரம்மத்துக்கும் எவ்வளோ கருத்து மோதல் வரும் தெரியுங்களா. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 முறையாக முட்டிக்கிட்டே இருப்போம். 2 பேரும் கூடயே இருக்கும். வேதாந்தம்லாம் கரெக்டாக தான் கேட்போம். நான் சொல்கிறது அவர் ஏற்றுக்க மாட்டார், அவர் சொல்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் சேர்ந்தே தான் இருப்போம். சேர்ந்தே தான் போவோம், சேர்ந்தே தான் வருவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்படி சொன்னார்னா நான் ஒன்று சொல்லுவேன், நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தெரியுமா உங்களுக்கு? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் கொடுத்தன ஒன்றா தானே பண்ணிட்டு இருப்பீங்க. 30 வருஷம் 40 வருஷமா ஒன்றா பண்ணிட்டு இருப்பீங்க. 2 பேரும் ஒத்து போக முடியுதா? யோசிச்சு பாருங்க. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவீங்களோ இல்லையே, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கு லைஃப். எல்லா ஃபேமிலிலையும் அப்படி தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அகாமடேட் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு இருக்க முடிய. ஏன் கருத்தே தான் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் கண்டிப்பா இருக்குதான் செய்யுது. ஏன்னா சிந்தனா பிரக்கிரியா அவங்கவுங்க சம்ஸ்காரம் வாசனைக்கு ஏற்ற மாதிரி, குணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப சித்தம் வேற, வஸ்துக்கள் வெளியில வேற அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. சொல்லுங்கம்மா. அண்ணா அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, வஸ்துக்கள் எல்லாம் வெளியில பார்க்கறதெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி. சரி, இப்போ நம்ம 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 சிருஷ்டியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்க சிருஷ்டியை வந்து உண்மைன்னு சொல்றோமா இல்லை தோற்றம்னு சொல்றோமா? தோற்றம். வேதாந்திகள் சொல்றது தோற்றம். யோகிகளும் சாங்கியங்களும் சொல்றது பிரகிருதி நித்தியமா இருக்கிறதுனால வெளியில இருக்கிற வஸ்துக்கள் நித்தியம். நம்ம வேதாந்திகள் சொல்றது வெளியில இருக்கிற வஸ்துக்கள் வந்து இருக்கு, ஆனா எப்படி இருக்குன்னா தோற்றமா இருக்கு. இருக்கு, தோற்றமா இருக்கு. காணல் ஜல மாதிரி, சொப்பன மாதிரி. இதே வந்து பார்த்தீங்கன்னா இவன் விஞ்ஞானவாதி என்ன சொல்றான், வெளியில வஸ்துக்கள் இல்லவே இல்லை, எல்லாம் வெறும் சித்தவிருத்தியில மட்டும்தான் இருக்கு, வாஸ்தவத்தில் வெளியில வஸ்துக்கள் இல்லைன்னு விஞ்ஞானவாதி. இப்ப நம்ம சொல்றோம் வெளியில இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஈஸ்வர சிருஷ்டினா ஈஸ்வரன் யாரு? யாரு ஈஸ்வரனோட லட்சணம் எப்படி சொல்லுவீங்க? ஈஸ்வரனா யாரு? என்ன கான்செப்ட் ஈஸ்வரனா? சைத்தன்யம் பிளஸ் மாயா. சைத்தன்யம் பிளஸ் மாயா. சைத்தன்யம் பிளஸ் மாயா அதான் ஈஸ்வரன். சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்தாதான் ஈஸ்வரன். அப்ப சைத்தன்யம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாம் நாமரூப பஞ்சகம்னு ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் நாமரூப பஞ்சகம், 5 வஸ்துக்கள் இருக்கு. அஸ்தி பாதி பிரீத்தி. அஸ்தி பாதி பிரீத்தி நாம ரூபம். அஸ்தி பாதி பிரீத்தி, அஸ்தி பாதி பிரீத்தி, அப்புறம் நாமரூப பஞ்சகம். நாமரூப பஞ்சகம். ஆத்யத்ரயம். ஆத்யத்ரயம் பிரம்மரூபம். ஆத்யத்ரயம் சத்தியம். அஸ்தி பாதி பிரீத்தின்ற சத்து சித்த ஆனந்தம் பிரம்மரூபம். ஜெகத் ரூபம் துவயஸ்ததா. இது எல்லாம் நாமரூபம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஜெகத்து, இதுதான் மாயா அம்சம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் நாமரூபம் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மித்தியா. நாமரூபத்துக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம் அஸ்திபாத்தி பிரீத்தி சத்தியமா இருக்கு. அப்போ ஆத்மா எங்க இருக்குன்னா வெளியிலையும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு, சர்வத்திலையும் ஆத்மா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், மேல இருக்கிற நாமரூபம் பொய், ஆனா நாமரூபத்துக்கு ஆதாரமா இருக்கிற சத்தியம் ஞானம் அனந்தம் சத்தியம் அது. ஆனா யோகிகளுக்கு என்ன பண்றாங்க, யோகிகளும் சாங்கியர்களும் வெளியில இருக்கிற வஸ்து நாமரூபமா இருக்கிற வஸ்துக்களே சத்தியம் நினைக்கிறான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம சொப்பனம், நம்ம இண்டிவிஜுவல் சொப்பனம் நமக்கு நடக்கிறது ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி பகவானோட சொப்பனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற ஜெகத்து பகவானோட சொப்பனம். மொத்த ஜெகத்தும் பகவானோட சொப்பனம். சொப்பனத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாம் இருக்கோம், பகவானோட சொப்பனத்தில். சத்தியம் இல்லை, பொய். ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம். நம்மளோட வாசனையை வச்சுக்கிட்டு நமக்கு சொப்பனம் சித்திக்குது. நம்மளோட இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரோட வாசனையை வச்சுக்கிட்டு இண்டிவிஜுவல் சொப்பனம் சம்பவிக்குது. அதே வந்து டோட்டல் எல்லாத்தோட வாசனைகளையும் வச்சுக்கிட்டு பகவான் சொப்பனம் பார்க்குறாரு. அந்த எல்லாத்தோட சொப்பனத்தை வாசனைகளை வச்சுக்கிட்டு பண்ணதுனால தான் இந்த மொத்த ஜெகத்தும் விதவிதமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேரோட வாசனை. நம்ம வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொப்பனம். மொத்த ஜெகத்தில் இருக்க பெர்சனோட வாசனை தான் இந்த மொத்த ஜெகத் ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கு.